வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா துவரம்பருப்பு ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஊற வைக்கணும். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 2 கப்பு இட்லி அரிசி, 1.5 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். ஃபஸ்ட்டு வெந்தயத்தையும் உளுந்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா துவரம்பருப்பு அரைச்சி எடுத்துக்கணும். அதுவும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு புளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தோசை வாக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக பிடிக்கும்னா புளிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஊத்தப்பமாக ஊற்றலாம். அப்படி இல்லை நாங்கள் அப்படியே அரைச்சிட்டு உடனே நம்ம அடையெல்லாம் பார்த்திங்கன்னா புளிக்காமல் நம்ம வைப்போம் இல்லையா, அது மாதிரி கூட இது நம்ம ஊத்தப்பமாக சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு மிளகாப்பொடி தான் நல்லா இருக்கும். நான் அதனால் ஃபஸ்ட்டு இப்போ ஊற வச்சிடறேன், அப்புறம் அரைக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் இது நம்ம அரைக்க முடியும். மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மிக்சிலேயே இதை அரைச்சிக்கலாம். ஒரு 4 hours ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். நேற்று நம்ம துவரம்பருப்பு ஊத்தப்பத்துக்கு ஊற வச்சுருந்தோம். அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் ஆச்சு. நல்லா புளிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், மாவு இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி. ஸோ இப்போ நல்லா புளிச்செடுத்து கல் வச்சுருக்கேன் அடுப்பில். அது நல்லா காஞ்செடுத்து நம்ம இந்த மாதிரி ஊத்தப்பமாக தான் இதை ஊற்றணும். நீங்கள் தோசையாக வாக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா எடுத்து நம்ம எடுத்துடலாம். இந்த துவரம்பருப்பு ஊத்தப்பம் இதே மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகாப்பொடி தான் நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு மிளகாப்பொடி மட்டும்தான், வேறு எதுவுமே நல்லா இருக்காது. அதனால் இந்த துவரம்பருப்பு ஊத்தப்பத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாப்பொடியோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.